வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபியில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியை வச்சு அருமையான டேஸ்ட்டில் வடை செய்ய போகிறோம். இந்த ரெசிபி செய்முறை பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செய்முறையை பார்க்கலாம். பச்சை பட்டாணி வடை செய்யறதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரெஷ் பட்டாணியில் தான் செய்ய போகிறோம். இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம்னா நல்லா இது மாதிரி முளைச்சி வந்துடும். இந்த மாதிரி முளைக்க வச்சு செஞ்சோம்னா நமக்கு சத்துக்கள் நிறையா கிடைக்கும். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த பச்சை பட்டாணியும் பச்சை மிளகாயும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம ஃபைனாக அரைக்கக்கூடாது, கோர்ஸாக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் இந்த வடை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது மாதிரி கோர்ஸாக இருக்கணும். ரெண்டாவது இதில் தண்ணி சேர்க்கலை, பச்சை பட்டாணியோட ஈரத்தில் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை நம்ம இதில் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவில் கடலை மாவு, இஞ்சி கொஞ்சமாக இது மாதிரி பொடியாக துருவி இது மாதிரி இதில் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் 1 நல்லா இது மாதிரி ஃபைனாக கட் பண்ணிக்கணும், அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக. கருவேப்பிலையும் இதேமாரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வடை போட்டு எடுத்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா 3/4 அளவுக்கு நல்லா காய்ச்சலாக இருக்கணும். அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வடை போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம வடை செய்கிறதுக்கு நல்லா இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது பிளாஸ்டிக் ஷீட் இருந்தாலும் அதில் தட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா கையில் கூட தட்டி போட்டுடலாம். வாழை இலை இருந்தாலும் அதுலேயும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே ஷேப்பில் ரவுண்ட் பண்ணிவிட்டு வடையை தட்டி போட்டுடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டது ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா அந்த எண்ணெய் சலசலப்பெலாம் அடங்கிடுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம ஃப்ரெஷ் பட்டாணியில் செய்கிறதுனால ரொம்பவே சத்தானது, முளைக்க வச்சு செஞ்சுருக்கோம். அதனால் இதெல்லாம் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது, ஃபில்லிங்காகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம சாதாரணமாக வடை செய்யணுன்னா வடைன்னா உளுந்து ஊற வச்சு அரைப்போம். கடலைப்பருப்புலாம் ஊற வச்சு அரைக்கணும். இதுக்கு எந்த வேலையுமே இல்லை, இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது. பச்சை பட்டாணி இருந்தால் போதும், ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வடையை ரெடி பண்ணிடலாம். அருமையான டேஸ்ட்டில் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியில் வடை செஞ்சுருக்கோம். இது ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆப்டான ரெசிபி. இது செய்யறதுக்கு ஆன நேரமே பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சுட்டோம். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்தால் உடனடியாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் வடை செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.